Hi, welcome to CHA Club India. ஜீரோ டியூட்டியில் ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கீம் தான் EPCG ஸ்கீம். அதில் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்ஜெக்டிவ் ஆஃப் EPCG, எலிஜிபிலிட்டி, எந்த மாதிரியான மெஷின்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணலாம், யாருக்கு இந்த மெஷின்ஸுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்றத போன வீடியோவில் பார்த்தோம். இப்போது எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை. ஸ்பெசிஃபிக் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன், AEO ஆனுவல் ஆவரேஜ் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன். இது ரெண்டுத்தையுமே இந்த லைசன்ஸு வாங்குறவங்க ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். ஸ்பெசிஃபிக் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன், ஒரு லைசன்ஸு வாங்கிட்டீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ண தேதியிலிருந்து 6 வருஷம் வரைக்கும் அதுக்கு வேலிடிட்டி இருக்குது. அப்போது 6 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு சில கண்டிஷன்ஸு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் கமிட்மெண்ட், ஏற்கனவே அது கூட்ஸாக இருக்கலாம் இல்லை சர்வீசஸாக இருக்கலாம், அதுக்கு நம்ம கொடுக்கணும்னு ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு உண்டான ஒரு மெஷினை நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 30% கஸ்டம்ஸ் டியூட்டி, மொத்தமாக பேசிக் டியூட்டி, செஸ்ஸு, IGST எக்ஸட்ரா. ஸோ 30% 6 டைம்ஸு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 180 ரூபா. இதுதான் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன். 6 வருஷத்தில் நீங்கள் இதை எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சாகணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளாக்கு 4 இயர்ஸு, செகண்ட் பிளாக்கு 2 இயர்ஸு. ஃபஸ்ட்டு பிளாக்கில் நீங்கள் 50% மினிமம் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷனை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 180 ரூபா டோட்டல் எக்ஸ்போர்ட் ஸ்பெசிஃபிக் ஆப்ளிகேஷன். அதில் 90 ரூபா பாதியை எடுத்துக்கோங்க. இந்த 1 to 4 இயர்ஸு ஃபஸ்ட்டு பிளாக்கு சொல்கிறாங்க இல்லையா, மினிமம் 50%னா அப்போது நீங்கள் 90 ரூபா அதில் பண்ணியிருக்கணும். பேலன்ஸ் 90 ரூபாவை செகண்ட் பிளாக்கில் 5வது வருஷம் 6வது வருஷத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். ஆனுவல் ஆவரேஜ் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன், AEO. இந்த ஆனுவல் ஆவரேஜ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சரர் இல்லை ஒரு மெர்ச்சன்ட் கம் மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டர் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த EPCG லைசன்ஸ் கொடுப்பாங்க வித் சர்டன் கண்டிஷன்ஸு. சப்போஸ் ஏற்கனவே சில கம்பெனிஸு, மேனுஃபேக்சரர்ஸு ஏதோ சில பொருட்களை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் அந்த கம்பெனி ஆரம்பித்து இருக்குது, இல்லை ஒரு 5 இயர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி 3 வருஷம் ப்ரீவியஸ் 3 ஃபினான்ஷியல் இயர்ஸில் ஒரு எக்ஸ்போர்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 கோடி ரூபாய் 3 வருஷத்துலேயும், ஃபஸ்ட் இயர் ஒரு 30, செகண்ட் இயரில் ஒரு 30, அடுத்த வருஷம் ஒரு 40. அதாவது இது 3மே ப்ரீவியஸ் 3 ஃபினான்ஷியல் இயர்ஸ். இது உங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் 6 டைம்ஸை தாண்டி இந்த ஆனுவல் எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் எவ்ரி இயர் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். இந்த ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்போர்ட்டில் என்ன ஆகும்னா, சிமிலர் ஆர் சேம் லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அதை நீங்கள் ஓவர் அண்ட் அபவ் அந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷனுக்கு மூலம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போது இது என்னப்பா ஆனுவல் ஆவரேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, லாஸ்ட் 3 வருஷத்தில் 30, 40 கோடிகள். ஸோ டோட்டலாக 100 கோடி இருக்குது. உங்களுடைய EPCG லைசன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, 3 வருஷத்தோடைய எக்ஸ்போர்ட்டை டோட்டலாக கூட்டிட்டு மீன் ஆவரேஜ் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 100 / 3 அப்படின்னு போடும்போது உங்களுக்கு 33.33% அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 33.33% ஆஃப் 100 crores உங்களுக்கு அங்கே 33 crores உங்களுடைய லைசன்ஸில் ஆனுவல் ஆவரேஜ்ன்ற அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் எவ்ரி இயர் ஆனுவல் ஆவரேஜ் 33 கோடி பண்ணணும். அதை தவிர ஏற்கனவே 180 ரூபாய்க்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கோட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு to 4 இயர்ஸில் பண்ணணும், செகண்ட் பிளாக்கில் 5th to 6 இயர்ஸில் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஆனுவல் ஆவரேஜ். இந்த EPCG லைசன்ஸை அப்ளை பண்ணி வாங்கிடுறீங்க. வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய மெஷின்ஸு
கேபிட்டல் கூட்ஸு, பிளான்ட் அண்ட் மிஷினரி, வாட் எவர் இட் மே பி, அதை வந்து நீங்கள் 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஆகணும். லைசன்ஸ் இஷ்யூ பண்ண தேதியிலிருந்து 2 வருஷம் தான் இம்போர்ட்டுக்கு வேலிடிட்டி. ரீவேலிடேஷன் அதாவது 2 வருஷம் தாண்டி ஒரு 6 மாதம் கொடுப்பாங்க, 1 வருஷம் கொடுப்பாங்களேன்னா கொடுக்க மாட்டாங்க. அதனால் உங்களுடைய டார்கெட் பீரியட் வந்து 2 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். சில கம்பெனிஸு ஒரு மெஷின் இம்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அதோட அந்த லைசன்ஸுடைய வேலிடிட்டியும் முடிஞ்சு போயிடும். சில கம்பெனிஸில் ஒரே லைசன்ஸில் 50 மிஷின் கூட இம்போர்ட் பண்ணுவாங்க. 50 மிஷினும் சிங்கிள் ஷிப்மெண்ட்டில் வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் டேட்ஸில் பீஸ் மில்லில் வரும். ஸோ அவங்க வந்து முதல்ல 10, அப்புறம் 10, அப்புறம் 30ம்பாங்க. அவங்களும் 24 மாதத்துக்குள் எல்லா இம்போர்ட்டையும் முடிச்சிடணும். இது ஒரு முக்கியமான விஷயம். லைசன்ஸு வாங்கிட்டீங்க, அப்படியே நேராக கொண்டு போயிட்டு பொருளை கொண்டு வந்துட்டா கஸ்டம்ஸில் கிளியர் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிளியர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போதே எந்த போர்ட்டில், அது சி கஸ்டம்ஸாக இருக்கலாம் இல்லை ஏர் கஸ்டம்ஸாக இருக்கலாம், ஸோ எந்த போர்ட்டில் உங்களுக்கு மேக்ஸிமம் மெட்டீரியல்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் ஒரு அசம்ஷன் வச்சுட்டிங்கன்னா அந்த போர்ட்டு கோடு அந்த லைசன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த லைசன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டிஜிஎஃப்டி சர்வர்லேருந்து சென்னை கஸ்டம்ஸோ இல்லை மற்ற கஸ்டம்ஸுக்கோ சர்வர் மூலிமா ஐஸ்கேட்டில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிடும். நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸை எடுத்துக்கணும். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸு, ஐஇசி, ஜிஎஸ்டி, பேனு, போர்டு ரெசல்யூஷனு, சில ரெஜிஸ்ட்ரேஷன் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு எந்த போர்ட்டில் உங்கள் லைசன்ஸை டிரான்ஸ்மிட் ஆகிருக்கோ அங்கே நீங்கள் போய் இந்த லைசன்ஸ் வித் அதர் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு கேட்டகரி இருக்குது. இந்த மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் இல்லை மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டருக்கெலாம் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. சில எக்ஸ்போர்ட்டர் வந்து ஸ்டேட்டஸ் ஹோல்டர் 1, ஸ்டேட்டஸ் ஹோல்டர் 2, 3, 4 அவங்களுக்கெல்லாம் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஸ்டேட்டஸு டிஜிஎஃப்டியில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. சில கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்லேயே பெரிய லெவலில் 5 crores மேலே எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சில கேட்டகரிஸில் அவங்களுக்கு ஒரு லீனியன்சி கொடுப்பாங்க. ஜிஎஸ்டியில் லாஸ்ட்டு 2-3 இயர்ஸில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பணத்தை கட்டியிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் சில லீனியன்சியும் பெனிஃபிட்ஸையும் கொடுப்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா இந்த லைசன்ஸு அப்படியே எடுத்துகிட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. உங்களுக்கு சில கமிட்மெண்ட் கேட்பாங்க. பாண்டு, ஒரு சிம்பிள் பாண்டு கொடுங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் அந்த டியூட்டி சேவ்டு அமௌண்ட்டை போட்டிருக்கீங்களோ அதுக்கு மேலே ஒரு 10-20% மேலே உங்கள்கிட்ட பாண்டை வாங்கிப்பாங்க. இது யாருக்குன்னா அந்த ஸ்டேட்டஸ் ஹோல்டருக்கும் ஜிஎஸ்டியில் எக்கச்சக்கமாக பணம் கட்டினவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலேயும், அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டரே சில டேர்ன் ஓவர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் அவங்களுக்கு அந்த சிம்பிள் பாண்டில் இந்த லைசன்ஸ் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட்டே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டருக்கு தெர் இஸ் எ சர்க்குலர். அந்த சர்க்குலர் பிரகாரம் 15% ஆஃப் த டியூட்டி சேவ்டு அமௌண்ட்டு உங்கள்கிட்ட பேங்க் கேரண்டியை வாங்கிடுவாங்க. உங்களுடைய பேங்க்கில் போயிட்டு நீங்கள் 6+2 இயர்ஸ் 8 இயர்ஸுக்கு உங்கள் பேங்க் கேரண்டியை பேங்க்லேருந்து வாங்கிட்டு வர சொல்லி பாண்டு வித் பேங்க் கேரண்டி தான் இந்த லைசன்ஸ் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுடைய எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் முடிக்கிற வரைக்கும் பாண்டும் க்ளோஸ் ஆகாது, பேங்க் கேரண்டியும் க்ளோஸ் ஆகாது. டில் யூ கம்ப்ளீட் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் யூஓடிசி சர்டிஃபிகேட் டிஜிஎஃப்டியில் வாங்குற வரைக்கும் பாண்டு பிஜியும் லைவாக சிஸ்டமில் இருக்கும். டிஃபால்ட் ஆச்சுன்னா என்கேஷ் பண்ணிவிடுவாங்க, நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவாங்க. ட்ரேடராக இருந்தாங்கன்னா டைடு வித் அ சப்போர்ட்டிங் மேனுஃபேக்சர், ட்ரேடர் டைட் டு ஏ சப்போர்ட்டிங் மேனுஃபேக்சராக இருந்தால் அவங்களுக்கு இதில் ஒரு சில கண்டிஷன்ஸில் அந்த 15% வரலாம். இல்லைன்னா நீங்கள் மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டரோ இந்த சில கேட்டகரியில் கவர் ஆகலைன்னா 100% பேங்க் கேரண்டி வித் பாண்டு கொடுக்கணும். இபிசிஜி ஸ்கீமில் நம்ம என்ன பார்த்தோம்? ஆப்ளிகேஷன், ஸ்பெசிஃபிக் எக்ஸ்போர்ட்டு, ஆவரேஜ் எக்ஸ்போர்ட்டு ரெண்டுத்தையும் பார்த்தோம். லைசன்ஸ் வேலிடிட்டி பார்த்தோம். ஒரு சின்ன டிப்பு உங்களுக்கு கொடுத்தேன். வித் பேங்க் கேரண்டி ஆர் வித்தவுட் பேங்க் கேரண்டி லைசன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இபிசிஜி சம்பந்தமாக உங்களுக்கு நிறைய நாலேஜ் வரணும் அப்படின்னா இந்த சீரீஸை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். பார்த்தா தான் இதோடைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஏற்கனவே இல்லை புதுசாக வரப்போகிறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் அப்படின்றவங்க தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்டே வாங்க. சேனல் சிஹெச்ஏ கிளப் இந்தியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய வீடியோஸு
இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக நாங்கள் போட போகிறோம். தேங்க்யூ.